ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். கல்லப்பட்டுக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கல்லப்பட்டுக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆட்களும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது பாடலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நான் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது. இன்று
பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் வருஷங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நாளில் ஒரு ஜெயமுள்ள வருஷத்தை கொடுத்திருக்கிறார். அற்புதமான வருஷத்தை கொடுக்கிறார். அதிசயமான வருஷத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், நம்ம கூடையே இருக்க போற தேவன், நம்மளை கைவிடாது இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அவர் வேதத்தை தியானித்துக் கொண்டே இருக்கும்போது உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துக்கு அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆறுதல், சமாதானம், விடுதலை, சந்தோஷம், நிம்மதி. அல்லேலூயா. அவர் ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் இந்த காரியத்தில் நம்ம சரியா இருந்தோம்னா மற்ற காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பே எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆண்டவரை நம்ம தேடும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும் அதை அவர் பார்த்துக் கொள்கிற தேவனாக. அதனாலதான் அந்த பரலோகத்துக்குரிய காரியங்கள் அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டும். அதை தான் நம்ம தேட வேண்டும். எப்படி நம்ம பரலோகம் போவது, எப்படி ஆண்டவரை செஞ்சு ஆண்டவர் கூட இருப்பது, எப்படி நம்ம அவரை கண்டுகொள்ள வேண்டும், அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு யோசனை, அந்த காரியங்களாகவே நம்ம இருக்கும்போது உண்மையாக நம்ம காரியத்தை முதல்ல வச்சுக்கிறோம். வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சொகம் வேணும், மனைவி வேணும், பிள்ளைங்க வேணும், கணவன் வேணும், எல்லாமே இதை வச்சுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்மளை தேடி வரும். ஆண்டவரை நம்ம தேடும் போது இதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தேவனாயிருக்கும். ஆகவே ஆண்டவர் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, நம்ம பிள்ளைகளை, நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் பாதுகாத்து அவர் எல்லாத்தையும் செய்கிறது. நம்மளால ஒன்று இந்த பூமியில நம்ம எந்த காரியத்தை சாதிக்க முடியாது. அவர் இல்லாம அவரே பெரியவராக இருக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் தான் பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைகளை அவங்க தான் பாதுகாக்கணும். நம்மளை அவர் தான் பாதுகாக்கணும். நம்மளுக்கு வருமானத்தை அவர் தான் கொடுக்கும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம உற்சாகமாக இருப்போம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரை நாடி தேடும் போது ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஆராதனை பாடலை பாடி நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கரங்களை தட்டி ஆண்டவர் 2025 ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த 2026 முழுவதும் அவர் தான் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒரு சேர்ல ஒருத்தர் தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நெருக்கமா இருக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. வருஷத்தை நீங்க எடுத்துக்கல, அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இட்ஸ் a gift each and every day. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பரிசு. அல்லேலூயா. அதாவது 90வது சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு யார் சொல்லி இருக்கிறா? மோசே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எழுதின சங்கீதம் இல்ல, அது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட சங்கீதம். 90வது சங்கீதத்துல நாட்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி 90வது சங்கீதத்தை சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களை நம்ம எவ்வளவு சந்தோஷமாய் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா அதை நம்ம கழிக்கணுமோ அந்த மாதிரி கழிக்கணும். அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியப்படுகிற மாதிரி, தேவனுக்கு பிரயோஜனமான மாதிரி நம்ம அந்த நாட்களை கழிக்க வேண்டும். வீட்டுக்கு போய் 90வது சங்கீதத்தை கண்டிப்பா படிக்கணும். அல்லேலூயா. நாட்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு நொடி பொழுதும் முதற்கொண்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களையும் நேரங்களையும் நொடிகளையும்
நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் அவரை அனுசரிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சகரியா 9:13 வாக்குரைத்த தேவன், 12 வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சத்தமா சொல்லணும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப இறுக்கமா இருக்க வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்களை தள்ளி உட்கார சொல்லிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உடனே யோசிக்க கூடாது, என் கொம்பு எப்போ உயர்ந்துச்சு, என் தலை எப்போ உயர்ந்துச்சு, நான் என்னைக்கு வெட்கப்பட்டு போகாம இருந்தேன், டெய்லி வெட்கப்பட்டு போயிட்டு தானே இருக்கிறேன். இப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மாறாது. அல்லேலூயா. The confession makes you the blessing. நீங்க அறிக்கை செய்ய செய்ய அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். அல்லேலூயா. நீங்க எதை அதிகமா அறிக்கை செய்யறீங்களோ அதுதான் அதிகமா உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள பிரச்சனைகளையே பேசிக்கிட்டு இருந்தீங்க, குழப்பத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல என்னதான் அதிகமா இருக்கும்? என்ன அதிகமா இருக்கும்? பிரச்சனையும் குழப்பமும் தான் அதிகமா இருக்கும். வீட்டுல நல்லதையும் சரியானதையும் ஆசீர்வாதத்தையும் பேசிட்டே இருந்தோம்னா வீட்டுல அதுதான் இருக்கும். குறை இல்லாத வீடே இல்லை. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் அவங்க வீட்லயும் என்ன இருக்கும்? பிரச்சனை, குறைகள் இருக்கும். ஆனா அதை மாற்றக்கூடிய சக்தி நம்ம கிட்டதான் இருக்கு. வரலையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாவின் கீழே மரணத்தையும் வச்சிருக்கிறாரு, ஜீவனையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தவங்க உங்களை குறிச்சு பேசுறது மெயின் இல்ல, மேட்டர் இல்ல, முக்கியம் இல்ல. உங்களை குறித்து நீங்க என்ன பேசுறீங்க? ஆமா, அவங்க சொன்ன மாதிரி தான் அப்படிங்கிறீங்களா? அப்படிங்கிறீங்களா? கரெக்டு தான், அவங்க சொல்றதுல என்ன தப்பு? இந்த வார்த்தையை நம்ம சபையில எல்லாத்து வீட்லயும் நான் கேட்கிறேன். அவங்க சொல்றதும் கரெக்டு தான், அவர் பேசுறதும் சரிதான், அவங்க சொன்னதும் சரிதான். ஆமா, அப்ப அவங்க தான் கடவுள். அல்லேலூயா. அப்ப அவங்க தான் கடவுள். நம்மை குறித்து தேவனுடைய வார்த்தை இது. உங்களை குறித்து உங்களுடைய சிந்தனை எது? மத்தவங்க சொல்றதா, ஆண்டவர் சொன்னதா? சொல்லுங்க. ஸ்டேட்டஸ் எல்லாம் பயங்கரமா வைக்கிறீங்க எல்லாரும், வசனங்களா அப்படியே லட்டு லட்டா வைக்கிறீங்க. ஆனா அந்த வசனங்களுக்கு உண்டான ஃபேஸ் கட்டு தான் இங்க யார்கிட்டையும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நல்ல சந்தோஷமா சத்தமா, இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் சர்ச் அக்கௌண்ட்டுக்கு மாத்திருங்க. ரொம்ப நிறைய காசு இருக்குது, என்னால அலையிலேயே சொல்ல முடியல அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு மாத்திருங்க, ஃப்ரீ ஆயிருவீங்க. நல்லா சந்தோஷமா அலையிலேயே சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா கஷ்டம் இருந்தா தான் மனுஷனுக்கு வாயில துதி ஆராதனையே வரும். எல்லாம் நிறைவா இருந்துச்சுன்னா தான் தூக்கம் தள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவனை இந்த 2026 சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நீங்க ஆராதிக்கணும். நீங்க உங்களுடைய பிரதிபலிப்பு தான். அதாவது இருதயத்துல என்ன இருக்கோ அது எங்க பேசும்? வாய் பேசும் ஒண்ணு, இன்னொன்னு எங்க பிரதிபலிக்கும்? எங்க பிரதிபலிக்கும்? அகத்தின் அழகு, அகத்தின் அழகு, அகத்தின் அழகு. சத்தமா சொல்லுங்க, அகத்தின் அழகு. பக்கத்துல பாருங்க, பக்கத்துல பாருங்க. இவங்கெல்லாம் என்னை பாக்குறாங்களாமா, தெரியுது பாருங்க அப்படின்னு. அவங்கள பாருங்கன்னா பாருங்க, பாத்துட்டீங்களா? அகத்தினுடைய வேதனைகளும் வலிகளும் சந்தோஷமும் முகத்துல தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால 8 மணிக்கு வச்சிருக்கோம், சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. 10 மணிக்கு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாத்தீங்களா, வாலிபர்கள் எல்லாம் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க, லேட்டா வருவாங்க போல. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடல் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என்
என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. குளம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் குளம்பலை மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள
மேற்கொள்ள 2026 உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தடையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. கரங்களை தட்டி வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வெட்கப்பட்டு போவதில்லை? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சரி, எப்படி
எப்படி வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றீங்க? ஆ? எப்படி வெட்கப்பட்டு நான் போவதில்லைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. எப்படி வெட்கப்பட்டு நான் போவதில்லை, ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டாருன்னு சொல்றீங்க? ஏன்னா நான் ஆண்டவரை நம்பி வாழுகிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. வரலையே சொல்லுவோமா? இயேசுவை சிலுவை பாடுகளுக்குள்ளாக நடத்தினாங்க. அதுக்கு முந்தின நாள் இரவுல அவர் மனம் கசந்து தன்னுடைய வேர்வை துளிகள் ரத்த துளிகளாய் சிந்துற வரைக்கும் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அப்போ பிசாசு சந்தோஷப்பட்டான். வெட்கப்படுத்திட்டோம். பிசாசு என்ன நினைச்சான்? சந்தோஷப்பட்டான். கடவுளையே வெட்கப்படுத்திட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் அதிகாலையில சிலுவை பாடுகளுக்குள்ளாய் போகிறார். 40க்கு 1 குறைய சவுக்கடி, அதற்கப்புறம் பாத யாத்திரை, அப்புறம் கொல்கோதா, அப்புறம் அங்க போய் சிலுவையில் அரைஞ்சு ஆணிகளால கடாவி ஈட்டியிலால குத்தி முள்கிடமெல்லாம் சூட்டி அவரை அலங்கோலமாக்கும் போது சாத்தான் நினைச்சான், என்னன்னு முடிச்சிட்டோம், வெட்கப்படுத்திட்டோம். கடைசியில் அவருடைய ஜீவனும் போய்விட்டது. எப்படி? உயிரும் போச்சு, செத்து போயிட்டாரு. அப்பவும் நினைச்சான், ஜெயிச்சிட்டோம். எப்படி? ஜெயிச்சிட்டோம். ஒரு நாள் சந்தோஷமா இருந்தான், 2 நாள் சந்தோஷமா இருந்தான் பிசாசு. 3வது நாள் காலையில அவன் சந்தோஷம் போயிடுச்சு. வெட்கப்படுத்திட்டோன்னு நினைச்சான், முடிச்சிட்டோன்னு நினைச்சான், முடிச்சு கட்டிட்டோன்னு நினைச்சான் பிசாசு. ஆனா 3வது நாள் காலையில மரியாளும் பேதுருவும் போய் பார்க்கறாங்க. கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது. அவரை சுற்றி வைத்த சீலைகள், இந்த இடத்துல சீலை மட்டும்தான் இருக்குது, பாடியை காணோம். அப்பொழுது தேவதூதன் சொல்றாரு, இன்னும் கல்லறையை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். வரலையே சொல்லுவோமா? சத்துரு அந்த இடத்துல அவன் வெட்கப்பட்டு போனான். ஒரு 3 நாள் அவனை விட்டுட்டாரு, சந்தோஷமா இருந்து. 3வது நாள் தான் தெரிஞ்சது உண்மை என்னன்னு. அவர் வெட்கப்பட்டு போகல, பிசாசு தான் வெட்கப்பட்டு போனான். வரலையே சொல்லுவோமா? இன்றைக்கு வரையிலும் அவருடைய ரட்சிப்பு உலகமெங்கும் பரவிட்டு இருக்கு. அன்னைக்கு அவரை வெட்கப்படுத்திட்டோம்னு நினைச்சான். இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட அவன் வெட்கப்பட்டு போயிட்டு இருக்கான். வரலையே சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் முடிஞ்சது, வெட்கப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. இனி இதற்கு மேல வேற வழி இல்லை, இனி எழுப்ப முடியாது, இனி முடிஞ்சது, சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு, இனி there is no any other chance, இனி வேற எந்த ஒரு வாய்ப்போ வழியோ இல்ல அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அந்த 2026 கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு, பிசாசு தான் வெட்கப்பட்டு போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். ஏன்னா விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள விசுவாசம். உலகம் உங்களை ஜெயிச்சிருது எப்படி தெரியும்? அவ்விசுவாசம் இருந்தா உலகம் உங்களை ஜெயிச்சிடும். விசுவாசம் இருந்தா உலகத்தை நீங்க, இப்ப உங்க கையில காசு இல்லை, வேலை இல்லை, படிப்பு இல்லை, வசதி இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு எந்த வழியுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மேபி எல்லாரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட நம்ம கடந்து சென்று இருப்போம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம்? வேற வழி இல்லை. அப்போ உலகம் நம்மளை மேற்கொண்டுருச்சு, எந்த வழியுமே இல்லை. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஏசப்பாவை நம்புறேன், அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டாருங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உலகம் 1000 சொன்னாலும் அந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும். வரலையே சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடு, எல்லா வைத்தியரிடத்திலும் போயிட்டா, தன் ஆஸ்தி மொத்தத்தையும் செலவழிச்சா. சொல்லுவோம், 12 வருஷமா பெரும்பாடு, உடம்பு ரணமாயிருச்சு,
தன்னுடைய ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் வித்து செலவு பண்ணி பார்த்துட்டா. அவளுடைய வியாதி சற்றாகிலும் குணப்படவில்லை. அல்லேலூயா. உலகம் அவளை மேற்கொண்டிருந்தது. இயேசு வருகிறார் என்ற ஒரு செய்தி அவள் கேட்டாள். இயேசு, அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன செய்வார் அப்படின்னு அவரை பற்றி கேள்விகள் அவளுக்குள் எழும்புகிறது. இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறாள். தெரிந்து கொண்டவள் சொல்லுகிறாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? விசுவாசத்தோடு போய் ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரா. என்ன நடந்துச்சு? நீங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சுகம் உண்டாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன்? உலகத்தை அவ ஜெயிச்சிட்டா. அல்லேலூயா. அவளுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிச்சிருச்சு. 12 வருஷமா ஜெயிக்க முடியாத உலகத்தை இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விசுவாசத்தோடு தொட்டது நிமித்தம் அவ விசுவாச உலகத்தை ஜெயிச்சிருச்சு. உலகத்துல அவளுக்கு 12 வருஷமா கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நெகட்டிவிட்டியும், எல்லா அவிசுவாசமான வார்த்தைகளையும் ஆண்டவர் மேல வச்ச ஒரு விசுவாசத்தினால உடைச்சிட்டா. ஒரே சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்ல, என்னிடத்துல இருந்து வல்லமை பெறப்பட்டது. யாரு நீ தொட்டா? யார் ஆண்டவரே? இத்தனை கூட்டத்துல இல்ல தொட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்ச, உனக்கு கிடைச்சது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நம்ம ஆண்டவர் மேல விசுவாசிக்கணும். ஆண்டவர் மாற்றுவாருன்னு விசுவாசிக்கணும். ஆண்டவர் விடுவிப்பார்னு விசுவாசிக்கணும். ஆண்டவர் சுகம் கொடுப்பார்னு விசுவாசிக்கணும். ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பக்தன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரைத்தான் நம்பி இருப்பேன். அல்லேலூயா. நான் நம்புற ஆண்டவரே என்னை கொன்னாலும் நான் யாரை தான் நம்பிட்டு இருப்பேன்? அவரைதான் நம்புவேன். அல்லேலூயா. அதுதாங்க சத்தியம். அதுதான் விசுவாசம். நான் நம்புற ஆண்டவரே என்ன பண்ணாலும் கொன்னு போட்டாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. என் நம்பிக்கை ஒருபோதும் மாறாது. ஏன்னா எனக்கு தெரியும், அவரு தான் உலக ரட்சகர். அவரால் மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் மட்டும்தான். அந்த சத்தியத்தை, அந்த உறுதியை நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார். வரலையா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே என்கிறதான பாடல் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய எழுமி நிற்போம். எழுமி நின்று கொஞ்ச நேரம் அப்படியே தேவனை நாம் ஆராதிப்போம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வெளநடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. விசுவாசத்தோடு தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வெளநடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வெளநடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கரங்களை தட்டி கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. கரங்களை தட்டி பாடுவோமா? நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வெளநடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வெளநடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்துட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்துட்டார்
விட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. ஆணிகள் பாய்ந்த கைகளால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. ஆணிகள் பாய்ந்த கைகளால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாரும் சொல்லுவோமா? நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்ல. தலை நிமிர செய்தார், தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சொல்லுங்க. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாரும் சொல்லுவோமா? நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. ஆணிகள் பாய்ந்த கைகளால் என் கரம் பிடித்தாரே. இரத்த பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. ஆணிகள் பாய்ந்த கைகளால் என் கரம் பிடித்தாரே. இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர். ஆமென் ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பய
கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். சொல்லுவோமா? எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர். ஆமென் 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 ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். சொல்லுவோமா? கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். மறுபடியும் கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். மறுபடியும் கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நம் கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஆணிகள் பாய்ந்த கைகளால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. சொல்லுங்க. ஆணிகள் பாய்ந்த கைகளால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர்
செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ 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 நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லை. மறுபடியும் அறிக்கை செய்யுங்க. நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லை. மறுபடியும் தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் எல்லாரும் சொல்லுவோமா? ஓஹோ நம் கர்த்தர் நல்லவர், ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் இயேசு நல்லவர். சொல்லுங்க. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, 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 ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து, எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியில நிறைந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீர் நல்லவரப்பா. எல்லா நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவரப்பா, ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே நீர் நல்லவரப்பா, இயேசுவே நீர் வல்லவர் 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 வல்லவர். நீரே நல்லவரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆவியானவரே பரிசுத்தரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே நல்லவர். ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க போதும். ஆண்டவரே நீர் ஒருவரே நல்லவர். இயேசுவே நீர் ஒருவரே வல்லவர். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே.
நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியவே முடியாது, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஏனா காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ இல்லாம வாழ தெரியாத. கரங்களை உயர்த்தி இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் இழைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம ஓ ஆமென், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீங்க இல்லை நான் வாழ முடியாது, உம்முடைய கிருபை இல்லை என்று சொன்னால் எங்களால் வாழவே முடியாது. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து